அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை எழுதிட்டு இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி பாருங்க. நீங்க கேட்ட பணம் ஏதாவது ஒரு வழியில உங்ககிட்ட வந்து சேரும். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோ. லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பணத்தை நம்ம கிட்ட காந்தகம் மாதிரி ஈர்க்கிறதுக்கான ஒரு முறையை பற்றி நம்ம பார்க்க போறோம். நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணா பணம் என்ன தேடி வந்துருமாங்க, நான் வேலை வெட்டியே செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முறையை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு வழிகள் நிறைய கிடைக்கும். நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறோம். பணம் சம்பாதிக்கிறதுக்கா எவ்வளவு ஹார்ட் ஒர்க் வேணாலும் எடுத்துட்டு தான் இருக்கிறோமே. ஆனால் நம்ம எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் எடுத்தாலும் நமக்கு தேவையான பணம் நமக்கு கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கவே இல்லை. நமக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு கிடைக்கிறது கிடையாது. இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான பணம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற வழிகள் கிடைக்கும். அந்த கிடைக்கக்கூடிய வழிகளை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்கும். இங்கே வேலை செய்யக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு டைம் கிடைக்கலாம். அந்த டைமில் ஏதாவது ஒரு ஜாப்பு இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ்ஸு இல்லை ஏதாவது ஒரு மொபைல் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்படி தான் வேலை செய்யுமே. உங்களுக்கு தேவையான வழியை அது உங்ககிட்ட கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட கோல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்தில் எனக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும். இதான் என் கோல். நான் ஃபிக்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோலை நான் மாற்ற மாட்டேங்கிறேன். இதை என் ஆள் மனதில் பயங்கரமாக நான் பதிவு வைக்கிறேன். அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி தான், தூக்கத்தில் யாராவது எனக்கு எழுப்புனா கூட உனக்கு என்ன அப்படின்னு கேட்டேன், எனக்கு 1 கோடி இந்த வருஷம் நான் சம்பாதிக்கணும் அப்படி நான் சொல்ற அளவுக்கு என் ஆழ் மனதில் அந்த விஷயம் பதிஞ்சுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னை சுற்றி அது சம்பந்தமான விஷயங்களா இருக்குமே. நான் ஒரு தெளிவான நிலைக்கு வந்திருப்பேன். ஒரு 2 மாசத்துலேயே நான் வந்திருப்பேன். எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன பண்ணால் 1 கோடி ரூபா அடைவேன் அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு மேப் என்கிட்ட வர ஆரம்பிச்சிருக்கும். கூடவே இது சம்பந்தமான ஆட்கள் என் கூட இருப்பாங்க. இது சம்பந்தமான நண்பர்கள் என் கூட சுற்றி இருப்பாங்க. என்ன மாதிரியே மைண்ட் செட் உள்ளவங்க என்னை சுற்றி இருப்பாங்களே. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களா வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வர ஆரம்பிச்சிருக்கும். எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள், இந்த நண்பர்கள், இந்த வழிகள், இது எல்லாத்தையுமே நான் யூட்டிலைஸ் பண்ணும்போது அந்த 1 இயர்ல நான் ஆசைப்பட்ட பணத்தை அடைஞ்சிருவேன். இது உண்மையா பொய்யா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் 1% நேற்று போட்ட வீடியோ கூட நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. அதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில ஜெயிச்ச நிறைய பேரை பாருங்க. அதாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடையிறதுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. பிகாஸ் இதை பயன்படுத்தி தான் அவங்களால முன்னேற முடியுமே. நம்ம ஒரு விஷயம் நம்ம ஆசைப்படணும், அதை அடையணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதை உங்க ஆழ் மனதில் பதிய வைக்கணும். நான் இதை அடைஞ்சே தீருவேங்கிற நீங்கள் நம்பினா மட்டும்தான் அந்த இடத்த உங்களால் அடைய முடியும். நமக்கு ஆசையே இல்லாமல் நான் எதையுமே நினைக்க மாட்டேன் அப்படின்னு எது முடியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்குரு வந்து பார்த்தீங்கன்னா அத்தனைக்கு ஆசைப்படு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ரொம்ப பெரிய லெக்சராக போயிடுச்சு. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. ஒரு ஒயிட் பேப்பர், ஒரு க்ரீன் கலர் பென் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஒயிட் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பெயர், அதுக்கு கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், நம்ம ஆசைப்படுற பணம் இவ்வளோ தான் வேணும் அப்படிங்கிற லிமிட்டா நீங்கள் எவ்வளோ நாள் எழுதலாம், பிரச்சனையே கிடையாது. எனக்கு இத்தனை 1000 கோடி கொடு, லட்சம் கோடி கொடு அப்படின்னு உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அத்தனையுமே எழுதுங்க. ஆனால் எழுதுகிற விஷயம் வந்து உங்களுக்கே சிரிப்பு வரக்கூடாது. நான் கேட்ட என்ன கடைக்கு போதா அப்படின்னு உங்களை நீங்களே சிரிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் எழுதக்கூடிய பணம் உங்கள் மனம் உங்களை நம்பக்கூடிய அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். ஒருவேளை உங்களுக்கு சிரிப்பாக இருக்குதா, ஒரு சிம்பிள் அமௌண்ட்டாக எழுதிட்டு அது கிடைச்ச பிறகு அடுத்த லெவல்னு நீங்கள் போக ஆரம்பிச்சுக்கோங்க. அதனால் அது தகுந்த மாதிரியான ஒரு அமௌண்ட்டை எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு 1 ரூபாய் காயின் அந்த கூட பரவாயில்ல, பணம் ஏதாவது ஒரு பணம் வேணும், அவ்வளோதான். ஏதாவது ஒரு பணத்தை எடுத்து உங்கள் கையில் வச்சுட்டு, அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், பணத்தை எடுத்து கையில் வச்சுட்டு கண்களை மூடிக்கிட்டு மனதை ஒருநிலைப்படுத்துங்க, அமைதிப்படுத்துங்க. தெளிவான மனநிலைக்கு வந்த பிறகு கண்களை மூடிக்கிட்டு நீங்கள் எவ்வளவு பணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த பணம் இப்போ அட் ப்ரெசென்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வாங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த எண்ணம் வருது, கஷ்டமாக தான் இருக்கும். பட் ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட்ங்கிற மாதிரி நீங்கள் உங்களை நம்பி முயற்சி பண்ண அது உங்களுக்கு ரியாலிட்டியாக தோண ஆரம்பிக்கும். எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இது ரியாலிட்டியாக நீங்கள் தோண வைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. அதனால நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இப்போ நமக்கு எல்லாருக்கும் எவ்வளோ பண கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த பணம் நம்மகிட்ட இருக்குன்னு நினைக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை இல்லையா, நமக்கு தேவையான ஒரு விஷயத்துக்காக. அப்போ அதை அந்த உணர்வை கொண்டு வந்து உணர்வு பூர்வமாக திங்க் பண்ண ஆரம்பிங்க. நீங்க திங்க் பண்ற அளவுக்கு உணர்வுபூர்வமா வந்தோன்னா, ஏன்னா பணத்தை கையில வச்சுட்டு தான் பணத்தை நினைக்கிறீங்க. அப்படியே அந்த பணத்தை கையில வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கையில வச்ச மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கண்களை மூடின கண்களை வந்து பாத்தீங்கன்னா மனத்துக்குள்ளார 11225701 அப்படின்னு திரும்ப 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 இந்த நம்பரை சொல்லிட்டே இருங்க. அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரீன் கலர் பெண்ணாலேயே உங்களோட இடது கை மணிக்கட்டு பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த மணிக்கட்டு பகுதியில்
11225701 அப்படின்னு எழுதிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இந்த அச்சு வந்து நம்ம பச்சை குத்துனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கையை விட்டு போவே கூடாது. டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் இதை எழுதிட்டே இருக்கணும். நம்ம வாட்ச் கட்டுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இன்சைடு உள்ளுக்குள்ள நீங்கள் இதை எழுதணும். இதே மாதிரி நீங்கள் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு படுத்துருங்க. இதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க்கோட அந்த பேர்னிங் டிசைன்ஸ் வெறியோட நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உங்கள் ஆழ் மனதில் பதிய ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு ஆழ் மனதில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சிம்டம் சொல்லியிருக்கேன். நம்ம கேட்ட விஷயம் நம்ம கிடைக்க போகுது, நம்ம ஆழ்மனதில் பதிஞ்சா இது எப்படி பிரபஞ்சம் நம்ம காட்டும் அப்படிங்கிற வீடியோ நம்ம முன்னாடியே போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. அது மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். அதை தெரிஞ்ச உடனே நீங்க வந்து கன்ஃபார்ம் ஆயிக்கோங்க, ஓகே நம்மளோட பிரபஞ்சிட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. திரும்பியும் நீங்க வந்து மனதை ஒரு நிலையோட வெறித்தனமாக பண்றதை ஹை ஃபோக்கஸோட பண்ண ஆரம்பிங்க. நீங்க பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் கேட்ட விஷயம் அடைய முடியும் அப்படின்னு வேஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். கிடைக்கிற எல்லா வழிகளையும் பயன்படுத்துங்க. அதாவது நான் எனக்கு டைமே இல்லைங்க, அது இல்லை இது இல்லைன்னு சாக்கு போக்கு சொல்லாமல் இது கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் வழிகளையும் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட பணம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல நீங்கள் அதை நம்பணும். நீங்கள் நம்பினா மட்டும்தான் உங்கள் ஆழ்மனம் நம்பும். உங்கள் ஆழ்மனம் ஒரு விஷயத்தை நம்பினா மட்டும்தான் அதை ரியாலிட்டி கொண்டு வரும். அதுக்கப்புறம் தான் இந்த உலகம் உங்களை நம்ப ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல நீங்கள் உங்களை நம்பி பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அவ்வளோ வேகமாக உங்கள் ஆழ்மனம் நம்பும். உங்கள் ஆழ்மனம் எவ்வளோ வேகமாக உங்களை நம்புதோ அந்த அளவுக்கு ரியாலிட்டி அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு கொடுக்கும். இந்த உலகமும் உங்களை நம்ப ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் உங்களை நம்பலைன்னா எதுவுமே நடக்காது. அதனால் உங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். அந்த மாற்றத்தை உணருங்க. நன்றி, வணக்கம்.